Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily controversial party in USRB, NPSC, SSC, RRB in banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்தின் மிக இளைய பிரதமர் தேர்ந்தெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைமன் ஹாரிஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்தோட மிக இளைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ், கேன்ஸ் திரைப்பட விழா கோல்டன் ஃபார்ம் விருதுக்கான போட்டியில் இந்திய திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இயக்குனர் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் வந்து பாயல் கபாடியா. அவரோட ஆல்வி இமேஜின் அஸ் லைட் என்னும் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல் முறையாக, அதாவது 40 வருஷத்தில் முதல் முறையாக இந்த படம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதனால வந்து ரொம்ப சிறப்பானதாக வந்து பார்க்கப்படுது. அந்த டைரக்டர் பேர் வந்து பார்த்துக்கோங்க, பாயல் கபாடியா. சரிங்களா? இந்த வருஷம் வந்து இந்த கேன்ஸ் திரைப்பட விழா எங்கே நடக்குதுன்னா பிரான்ஸ்ல வந்து நடக்குது. மே 14ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட இமேஜ். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த படத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத பார்க்கலாம். இத்திரைப்படமானது கடற்கரை நகரை நோக்கிய சாலை பயணத்தில் ஒரு மாய வனப்பகுதியை எதிர்கொள்ளும் 2 செவிலியர்களின் கனவை நனவாக்கி கொள்கின்றனர் என்று கற்பனை களத்துடன் கூடிய பயண கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக கடந்த 1983 பழம்பெரும் இயக்குனர் மிர்னால் சென் இயக்கிய காரிஜ் அப்படின்ற இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபார்ம் விருதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இந்த படம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. சேத்தன் ஆனந்தின் நீச்சா நகர் 1946 மட்டுமே கேன்ஸ் திரைப்பட விழாவில் உச்ச விருதை வென்ற ஒரே ஒரு இந்திய திரைப்படம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1946 சரிங்களா? ஸோ சேத்தன் ஆனந்த் அவர் டைரக்டர் எழுதின படம் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சா நகர். ஸோ அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்ஸ் திரைப்பட விழாவில் உச்ச விருதை வந்து பெற்றிருக்கு. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இயக்குனர் கபாடியாவின் எ நைட் ஆஃப் நோயிங் நத்திங் படம் 2021 கேன்ஸ் திரைப்பட விழாவில் கோல்டன் ஐ விருதை வென்றது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவங்களை பற்றி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இவங்க தான் அந்த பாயல் கபாடியா அப்படின்றவங்க லேடி. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவுக்கான புதிய பிரிட்டன் தூதர் லிண்டி கேமரூன் வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இந்தியாவுக்கான புதிய பிரிட்டன் தூதராக லிண்டி கேமரூனை அந்நாடு நியமித்துள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 7% பொருளாதார வளர்ச்சி ஆசிய வங்கி கணிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்தியாவோட ஜிடிபி 7% தான் இருக்கும் அப்படின்னு வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் நியூஸ், கர்ப்பிணி சுகாதாரம், பொருளியல், ஏற்றுமதி உள்ளிட்ட 7 பிரிவுகளில் தேசிய அளவில் தமிழகம் முதன்மை அப்படின்னு வந்து மத்திய அரசோட அறிக்கைகளே நமக்கு வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸில் வந்து எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து எலெக்ஷன் நியூஸ் தான். ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஸோ இது வந்து ஃபெஸ்டிவல். ஸோ இது நமக்கு வந்து பாலிட்டியில் கவர் ஆகுது. ஸோ மராத்தியர்களோட புத்தாண்டான குடி பட்வா இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குடி பட்வா அப்படின்ற இந்த ஃபெஸ்டிவல் வந்து எந்த மாநிலத்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஏப்ரல். நெக்ஸ்ட் நியூஸ், சமூக சீர்திருத்தவாதி மகாத்மா ஜோதிபாவின் 197வது பிறந்த நாளாக ஏப்ரல் 11 அன்று கொண்டாடப்பட்டது. பின்வருவனவற்றில் அவர் எழுதிய புத்தகம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குலாம்கிரி. நெக்ஸ்ட் நியூஸ், சார்ஹுல் பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, நமக்கு வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் நியூஸ், ஜக்ஜித் பவாடியா போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஸோ சர்வதேச போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவா. நெக்ஸ்ட் நியூஸ், QS உலக பல்கலைக்கழக தரவரிசை 2024 இந்தியாவில் உள்ள எத்தனை பல்கலைக்கழகங்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அந்த QS ரேங்கிங்கில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 69 யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த QS ரேங்கிங்கில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.